நிறைய சொல்லிக்கிறேன். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படம் வந்து ஒரு செகண்ட் வீக் ஓட முடியாத ஒரு ரன்னிங்ல இருக்கு. ஸோ இந்த படத்துக்காக உங்களோட சப்போர்ட் வந்து எனக்கு தந்ததுக்காக ஸ்பெஷல் தேங்க்ஸ் நான் சொல்லிக்கிறேன். இந்த படத்தோட சக்ஸஸ் நிறைய பேர் காரணம் இருக்கிறாங்க. மீனா மேம் ஆல்சோ தேங்க்ஸ். ஸோ எங்களோட டீம் இந்த படம் எப்படி சொல்றது தெரியல. மியூசிக் டைரக்டராக இருக்கட்டும், எடிட்டராக இருக்கட்டும், அவங்களாம் எடிட்லாம் பயங்கர பிஸி. ஏன்னா அந்த படம் பண்ணும்போது அவரு ரொம்ப ஃப்ரீயா தான் இருந்தாரு. ஆஃப்டர் இந்த படத்துக்கு பிறகு அவருக்கு இந்த போட்டுக்கோலி சபாநாயகன் அந்த பிஸி ஆயிட்டாரு. அதுக்கு இடையில ப்ரொமோஷனை கட் பண்ணி கொடுத்துருக்காரு. ஸோ ஆரிஸ் 5.1 மீட்டிங் அவரும் ரொம்ப பிஸியா இருந்தாரு. அவரும் இந்த படத்துக்கு அன்னைக்கு இந்த டைம்ல எல்லாம் ஃப்ரீயா இருந்தாலும் இப்ப பிஸி ஆயிட்டாங்க. கோபிசுவா இருக்கட்டும், சுதாகரா இருக்கட்டும். ஸோ எல்லாமே மூவில கொஞ்சம் பிஸி ஆயிட்டு யாருமே ப்ரொமோஷன் இல்லைன்னா கூட இந்த படத்தை போய் மீடியா பீப்புள் நீங்க போய் சேர்த்துருக்கீங்க. ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். ஸோ இந்த நிமிஷம் அடுத்து டேரக்டருக்கு நான் கொடுக்குறேன். அதுதான் சொல்லலாம். இல்ல ஓகே, ரொம்ப சந்தோஷம் உங்க எல்லாரும் சந்திக்கிறதுல. அது ஓட முடியாது உதவ முடியாது வந்து செகண்ட் வீக் சக்சஸ்ஃபுல்லா என்னென்ன தியேட்டர் எல்லாம் போட்டாங்களோ அது அப்படியே ரீடைன் ஆகி ஷோஸ் இன்க்ரீஸ் பண்ணி போயிட்டு இருக்கு. ஸோ அதுவே ஒரு மிகப்பெரிய சக்சஸ். அண்ட் வாழ்த்துக்கள் ரமேஷ் உங்களுக்கு அண்ட் சத்யா ப்ரோ, உங்களுக்கு மிகப்பெரிய வாழ்த்துக்கள். ஸோ அது மட்டும் இல்லாம ரொம்ப ஒரு எங்கேஜிங்கான ஒரு ஃபிலிம், ரொம்ப ஒரு ஃப்ரெஷ்ஷா இருந்தது. அதுல வந்து எனக்கு நான் நடிச்சதுல அதுதான் என்னுடைய முதல் படம். ஸோ இப்போ வந்து பார்க்கும்போது ரொம்ப ஒரு ஹாப்பி. அந்த படத்துல வந்து நானும் ஒரு பார்ட்டா இருக்கேன்னு சொல்லி. ஸோ இந்த வீக் வந்து பாத்தீங்கன்னா ஒரு கண்டினியூஸ் ரிலீசஸ் எனக்கு இருந்தது. அதை ஓட முடிய விட ரொம்ப ஒரு ஸ்பெஷல் எனக்கு. இது வாய்ப்பளித்த அனைத்து நல்லவர்களுக்கும் நன்றி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் எல்லா பிரசன்ட் மீடியாவுக்கு ரொம்ப நன்றி. இந்த படத்தை நல்லா சப்போர்ட் பண்ணி எங்களுக்காக இன்னைக்கு செகண்ட் வீக்ல வந்து நாங்கள் பேசிட்டு இருக்கிற லெவலுக்கு வந்ததுக்கு நீங்கள் தான் காரணம். ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் முக்கியமாக ஒரு ஹிப்ஹாப் தமிழாக்கு ரொம்ப நன்றி. ஏன்னா இந்த மியூசிக் டைரக்டராக இருக்கிறதுக்கு காரணம் அவங்க தான். ஸோ ஜீவாக்கும் ஆதினாக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் ரமேஷ், எருமசாணி டீம், இவங்க எனக்கு நட்பே துணையில் நாங்கள் ஒர்க் பண்ணுற டைம்லேருந்தே எனக்கு தெரியும். ஸோ அப்படிதான் இந்த படத்துக்குள்ள நான் வந்தேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். ரொம்ப ஹாப்பியாக ஃபீல் பண்ணுறேன். ரொம்ப நன்றி. தேங்க்ஸ். வணக்கம். வந்திருக்க பத்திரிகையாளர்களுக்கும் நண்பர்களுக்கும் வணக்கம். வந்திருக்க பத்திரிகையாளருக்கும் ஊடக நண்பர்களுக்கும் மிகவும் வணக்கம். இந்த படம் 2வது வாரம் ஓடுறதுனால மிகவும் சந்தோஷமா இருக்கிறது. மற்றபடி இந்த படம் இன்னும் வெற்றி படமா வந்ததுக்கு ரொம்ப வாழ்த்துக்கள். எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் பீப்புளுக்கு பெரிய தேங்க்ஸ் சொல்லி ஆகப்பட்டிருக்கோங்க. ப்ரொமோஷன்ஸாக நாங்கள் பண்ணதை விட நீங்கள் கொண்டு போய் நிறைய பேர் சேர்த்துருக்கீங்க. அதோட ரிசல்ட் தான் இந்த செகண்ட் வீக் இந்த படம் ஓடிட்டு இருக்கிறதுக்கான காரணம். ஸோ இந்த கண்டென்ட் வந்து ரொம்ப நல்லா ரிசீவ் ஆகிருக்கிறது சந்தோஷமா இருக்கு. என்னைய பொறுத்த வரைக்கும் எனக்கு இதுதான் முதல் வாய்ப்பு. அதுக்காக நான் அந்த டீமுக்கே வந்து கடமைப்பட்டிருக்கேன். எஸ்பெஷலி ரமேஷ் தான். அவர் தான் வந்து ஃபர்ஸ்ட் வந்து எனக்கு எடிட்டிங் தெரியும், எனக்கு டேலண்ட் ட்ரெஸ் பண்ணி எனக்கு ஒரு எடிட்டர் ஆக்டர் நினைச்சாரு. ஸோ தான் தேங்க்யூ. வணக்கம். பத்திரிகை அனைவருக்கும் வணக்கம். ஒரு புது டேரக்டருக்கு சத்யா சார் வாய்ப்பு கொடுத்தது ரொம்ப சந்தோஷம். இந்த படம் நல்லா எடுக்கும் போதே காமெடியாக தான் ஒர்க் பண்ணோம், சீரியஸாக ஒர்க் பண்ணவே இல்லை. ப்ரொடியூசர் வந்து கூட எங்களோட தான் இருந்தார் சத்யா சார். டேரக்டர் ரமேஷே ரொம்ப சின்ன பையன். நானே சந்தேகப்பட்டேன், இவனை வச்சு இவ்வளோ ஒரு படம் பண்ணுறாங்க ஆர்டிஸ்ட் வச்சுருந்தேன். உண்மையிலே எடுக்கும் போதே புரிஞ்சுக்கணும், ஒரு 5 நாள் ஷூட்டிங்ல தெரிஞ்சுக்கணும் ஒரு வேலைக்காரன் அப்படின்னு. அதுவே சத்யராஜ் சார், நம்ம சத்யா சார் எங்க கூட சேர்த்து ரொம்ப இன்வால்வா அவர் வச்சு எடுக்கலாம் கூட பரவாயில்ல உட்காந்துருப்பாரு. அவர் ஷார்ட் வரும்போது வந்தா போகணும்னு இருப்பாரு. அவ்வளோ நேரம் வெயிட் பண்ணுவாரு. அதுக்கு சலிப்பு தன்மை இல்லாம இந்த படத்தை நல்ல முறையாக வெற்றி படமா கொடுத்துருக்காரு. எங்களுக்கு சந்தோஷம். எனக்கு ஒரு நல்ல வாய்ப்பு கொடுத்தாரு. ஒரு புதுமுக நடுவில் நான் என்ன சீனியரா இருந்தாலும் என்னை தேடி கண்டுபிடிச்சி எனக்கு இது ஒரு நல்ல கேரக்டர் கொடுத்ததுக்கு ஓடவும் முடியாது ஒளிய முடியாதுன்ற மாதிரி இந்த படத்துல ஒரு சிறப்பாக கொடுத்தா. நான் எங்கேயும் ஓடவும் இல்லை ஒளியும் இல்லை, சினிமாக்குள்ள நடுவில் தான் இருக்கேன். எனக்கு எப்படியும் இந்த படத்து மூலியமா நிறைய போன்கள் வந்துட்டு தான் இருக்கு. நான் பிஸியா இருந்த நம்பிக்கை இருக்கு. ஒரு செகண்ட் ஷிஃப்ட் இந்த படம், ஏன்னா ஓட முடியல ஒளிய முடியல, நடுவில் சினிமாலே இருக்கேன். இதுக்கு சத்யாசாரம் ஒரு காரணம், டேரக்டர் தம்பி அவரும் ஒரு காரணம். ரொம்ப தேங்க்ஸ். இந்த டீம் ஒரு ஸ்பெஷல் தேங்க்ஸ் சொல்லணும். கார்த்தி நண்பர் பீச்சாங்கையில் அந்த பையன் ஹீரோவா பண்ணியிருந்தாரு. எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்துச்சு. ஸோ அதுக்கு பிறகு நானும் அவர் ரொம்ப நல்ல ஃப்ரெண்ட் ஆகிட்டோம்.
அதுக்கு பிறகு ஒரு 3-4 படம் ஒரு ஹீரோ பண்ணி ரிலீஸ் ஆயிருக்கு. இன்னும் 2-3 படம் பண்ணிட்டு இருக்காரு. இந்த படத்துல ஒரு நல்ல ரோல் பண்ணியிருக்காரு. படமே வந்து ரொம்ப காமெடியா இருந்தாலும் அவரோட போஸ்ட் மட்டும் சீரியஸா இருக்கும். ஸோ அதனால அவருக்கு ரொம்ப தேங்க்ஸ் நான் கண்டிப்பா சொல்லணும். அதுக்கு இந்த மாதிரி எனக்கு ஒரு தருணமா இருக்கு. ரொம்ப தேங்க்ஸ் கார்த்தி. எல்லாருக்கும் வணக்கம். ஃபர்ஸ்ட் இந்த வருஷத்துடைய தொடக்கத்துல சக்சஸ் மீது ஒரு ஸ்டேஜ்ல இருக்கு. ஸோ இந்த டீமுக்கும் ப்ளஸ் மீடியா உங்களுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த படத்தை ரிலீஸ் பண்ண பிவிஆர் டீமுக்கும் நன்றிகள். நான் நார்மலா நம்புற ஒரே ஒரு விஷயம் என்னன்னா, சினிமா வந்து சிங்கிள் மேன் கேம் கிடையாது, டீம் கேம். ஸோ இந்த சக்சஸ்க்கு ரீசன் வந்து டீம் தான். ஸோ இந்த டீம் எல்லாருக்குமே என்னுடைய மனமார்ந்த நன்றிகள். இந்த படத்தில் நடிச்ச ஆர்டிஸ்ட் மனோரஞ்சன் பெரிய அளவில் இருக்காங்க. ஸோ எல்லாருக்குமே என்னுடைய நன்றிகள். தேங்க்ஸ். எல்லாருக்கும் வணக்கம். ரொம்ப சந்தோஷமா இருக்கு. பார்த்தீங்கன்னா ரொம்ப நாள் ரொம்ப ஜாலியாக பண்ணலாம். ஏன்னா ரொம்ப நாளாக ரிலீஸ் ஆகும். இப்போ ஒரு மாதிரி ஹாப்பியாக இருக்குது. நல்ல ரெஸ்பான்ஸ் பண்ணாங்க. எல்லாரும் சரி ரொம்ப சந்தோஷமா இருக்கு. இந்த படத்துக்கு வாய்ப்பு அளித்த தயாரிப்பாளர் சத்யமூர்த்தி சார், ரமேஷ் ஆசிரியர் எல்லாருக்கும், முக்கியமாக நடிச்ச கோபி சுதாகர் பசங்க எல்லாருமே ரொம்ப ஜாலியா பண்ணுவோம். எல்லாருக்கும் தேங்க்யூ. சார் படம் 2வது வாரம் ஓடி நல்லா ரீச் ஆயிருக்கா? எல்லாருக்கும் வணக்கம். அங்கே இருக்க ப்ரெஸ் ஊடகங்கள் எல்லாத்துக்குமே வணக்கம். நாங்கள் கடைசி 10 days உங்களை வந்து 3வது வாட்டி கூப்பிட்றோம்னு நினைக்கிறேன். தேங்க்யூ. நாங்கள் கூப்பிட்டப்போ வந்திருக்கீங்க. தேங்க்யூ. ஸோ ரொம்ப ஹாப்பியாக இருக்கும். நாங்கள் எக்ஸ்பெக்ட் பண்ணதை விட நல்ல ரெஸ்பான்ஸும் ரிசீவிங்கும் இருந்தது. ஆடியன்ஸ் கிட்டேயும் சரி சரி. எல்லாருமே வந்து 1 week ரன் எப்படியாவது நம்ம புஷ் பண்ணி பண்ணிடணும் அப்படின்றது எங்களோட பெரிய ஃபர்ஸ்ட் கோலாக இருந்தது. அப்புறம் திடீர்னு 2nd week எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்கன்றது நேற்றுக்கு தான் தெரியுது. ஸோ அதுவே நாங்கள் ஒரு பெரிய வின்னாக பார்க்குறோம். ஏன்னா பிகாஸ் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணது வந்து ஒரு 6 years பேக் நாங்கள் ஸ்டார்ட் பண்ணோம். காப்பி ரெடியாக 5 years ஆயிடுச்சு. ஸோ அது அப்படியே இருந்தது. எல்லாரும் இது ரிலீஸ் ஆகுமான்ற கேள்வி தான் இருக்கும். நாங்கள் இப்படி ஒரு படம் பண்ணியிருக்கோம் அப்படின்னு சொல்லும்போது இது ரிலீஸ் ஆகுதான்னு தான் கேட்பாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் நாங்கள் ரிலீஸ் ஆனதே நாங்கள் பெரிய வின்னாக தான் பார்க்குறோம். அதுக்கப்புறம் தான் மித்த விஷயங்கள்லாம் இருக்கு வராங்க. அதுவும் வந்து ஆடியன்ஸ் இவ்வளோ பேர் உள்ள வராங்கன்றதே நாங்கள் சின்ன படங்களுக்கு வந்துட்டு தேட்டர் கிடைக்கும் வந்துட்டு நிறைய வந்துட்டு அதுதான் மிகப்பெரிய ஒரு கம்மியாக போயிருக்கு. ஸோ அந்த நிலையில நீங்க ஒரு சின்ன படமா எடுத்துருக்கீங்க, அந்த தேட்டர் கிடைக்கிறது உங்களுக்கு ஈஸியாக இருந்துச்சா? அது வந்து பிவிஆர் ரிலீஸ் பண்ணிருக்காங்க வேற. அதான் இப்போ சின்ன படமா தான் நம்ம படமே ஸ்டார்ட் ஆச்சு. ஸோ எல்லாமே இந்த ஸ்டார்டிங் சின்ன சின்ன ஸ்க்ரீன்ஸா குட்டி குட்டியா தான் ஸ்டார்ட் ஆச்சு. அந்த ஸ்க்ரீன்ஸ்ல வந்து டீசன்ட் நம்பர் ஆஃப் ஹெட் கவுண்ட்ஸ் ஃபுட்பால்ஸ் இருந்ததுன்றனால அதிகம் பண்ணியிருக்காங்கன்னு நான் நினைக்கிறேன். ஸோ ஆக்சுவலா இன்னைக்கு ரிலீஸ் ஆகிட்ட படத்துல 2 பேர் இருக்காங்கன்னு சொல்லி அவங்க ஒரு ஸ்க்ரீன் பண்ணல. ஸோ அந்த டயத்துல நீங்க வந்து சக்சஸ் பண்ணிருக்கீங்க. ஸோ நீங்க வந்து உண்மையிலேயே அந்த படம் வந்து சக்சஸ் ஆயிருக்கா? அதோட நீங்க எவ்வளவு இன்வெஸ்ட் பண்ணீங்க, எவ்வளவு இது இதா இருக்கு இப்போ வரைக்கும், அதெல்லாம் ஏதாவது தகவல்? இல்ல அதான் சொல்றேன். இப்போ இந்த நம்பர்ஸ் இந்த விஷயம்லாம் தாண்டி நாங்க சொன்னது வந்து அதான் இந்த டீமா வந்து எங்க இவ்வளவு தூரம் நிக்கிறோம். இதுல 6 வருஷம் இதுல எல்லாருக்குமே ஃபர்ஸ்ட் படம். நாங்க பண்ணும்போது 21, நான் இந்த படம் ஸ்டார்ட் பண்ணும்போது எனக்கு 20 முடிஞ்சு 21 எனக்கு வயசு. ஸோ இப்போ எனக்கு 27 வயசு ஆயிடுச்சு. ஸோ இவ்வளவு வருஷம் வெயிட் பண்ணி இந்த படம் வந்ததே நாங்க வந்து பெரிய விஷயமா தான் பார்க்குறோம். அதையும் நாங்க வின்னா தான் பார்க்குறோம். அது வந்து இந்த ரெஸ்பான்ஸ் இருக்கு அப்படிங்கிறதுனால தான் சார் இந்த கொஸ்டினுக்கு வந்து என்னன்னா ஆக்சுவலா அந்த படத்துல ஒன் ஆஃப் த ப்ரொடியூசர் நான் பதில் சொல்றேன். இப்ப ஒரு 5 crores போடுறவங்களுக்கு ஒரு 50 lakhs வந்தா அது சக்சஸ். இந்த படத்தோட பட்ஜெட்டுக்கு எங்களுக்கு போட்ட பைசா வந்ததுனால நாங்க சக்சஸ் ஃபீல் பண்றோம். தேங்க்யூ சார். ரிலீஸ் பண்றப்ப எத்தனை ஸ்கிரீன்ல போட்டீங்க, இப்போ எத்தனை ஸ்கிரீன்ல ஓடிட்டு இருக்கு சார்? சார் ரிலீஸ் பண்றப்ப 113 ஸ்கிரீன் தான் நாங்க பிளான் பண்ணோம். ஏன்னா எல்லாமே மல்டிபிளெக்ஸ் மால் தான் அந்த படம் பிளான் பண்ணோம். சிங்கிள் ஸ்கிரீன்ல கண்டிப்பா பிளான் பண்ணல. ஸோ இப்போ வந்து 83 ஸ்கிரீன்ல நாங்க இன்னைக்கு நேற்று கியூப்ல பேமெண்ட் பண்ணியிருக்கிறாங்க வீட்டுல. ஸோ 83 ஸ்கிரீன்ல போறது எங்களுக்கு சந்தோஷம் தான். ஸோ ப்ரொடியூசரா போட்ட காசு எங்களுக்கு கிடைக்குது. அது பட்ஜெட் வந்து என்னன்னு சொல்லிட்டு அதை நாம சொல்ல முடியாது, ரிவீல் பண்ண முடியாது.
ஏன்னா இப்போ அமேசான் நம்மளோட இந்த படம் வந்து கம்மிங் வீக்ல இருந்து வருது. ஸோ எங்களுக்கு அதுவே ஒரு காப்பி தான் கூப்பிட்டு கேரளா ரைட்ஸ் கேட்டுருக்காங்க. ஸோ ப்ரொடியூசரா நாங்கள் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும் கண்டிப்பா. செகண்ட் வீக் ரன்னிங் மட்டும் இல்லாம போட்டோகிராஃப்ஸ் எங்களுக்கு வந்ததுனால தான் இந்த சக்சஸா நாங்கள் செலிப்ரேட் பண்றோம். ஸோ இதுக்கு வந்து உங்களோட சப்போர்ட் நிறைய இருக்கு. ஸோ உங்களுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். அதுக்கு இது ஒரு மேல ஒரு தருணம். தேங்க்யூ. மல்டிபிள் எங்க சார் ரொம்ப நாள் பார்க்கவே முடியல. ஆமா சார், எங்கேயுமே ஓடல, எங்கேயும் ஓடல, சினிமா தான் இருக்கேன். இந்த படம் எனக்கு ஒரு பெரிய எடுத்துக்காட்டு. நினைச்சு கூட பார்க்க முடியாது. நானே வந்து என்னடா ரொம்ப நாள் ஆச்சு, போஸ்டர் எல்லாம் ஒட்டினாங்க. என் போஸ்டர் மெயினா ஒட்டினாங்க. போன ரிலீஸுக்கு 3 வருஷத்துக்கு முன்னாடி போஸ்டர் மெயினா ஒட்டி வேலை எல்லாம் போட்டிருந்தாங்க. நான் அப்படியே சந்தோஷப்பட்டேன். இந்த படம் வளர்ந்துங்க ரொம்ப கேப் ஆனோம்னா நானே ரொம்ப சந்தோஷப்பட்டேன். தரமான படம். ஏன்னா நான் சோலோவா வர இதுல என்ன மெயின் பண்ணி கும்பல் இல்லாம இருந்தா கூட நான் எனக்கு ஒரு தனி ஷாட்டு, தனி க்ளோஸ் அப் எல்லாம் தனியா வச்சு நான் மனசுல நினைச்சிட்டேன் நம்ம சோலோ ஒரு காமெடியில வர போறோம் அப்படின்னு. வேற என்ன படங்கள் சார் போயிட்டு இருக்கு? இப்போ போட்டுன்ற படம், யோகி பாபு ஒரு படம் பண்ணியிருக்கேன். ஏதாவது படம் பேர் தெரியாம நிறைய படங்கள் பண்ணிட்டு இருக்கேன். ஆமா, அந்த கோபி என்ன காரணத்துக்காக வரல சார்? டீம் இன்டர்வியூலயே வரல, இதுலயே வரல, பிரஸ் மீட்லயே வரல. ஷூட்டிங் ப்ராசஸா இல்ல பெரிய ஸ்டார் ஆயிட்டாங்களா? இல்ல அது இன்னும் அவங்களோட தான் இருக்கும். ப்ரொமோஷன்ஸ்லாம் அவங்க சோசியல் மீடியால போட்டுட்டு இருக்காங்க. அவங்க கொஞ்சம் பிஸியா வேற ஒரு அவங்க ஓனாமே இப்ப இன்னொரு படம் ஏதோ பண்ணிருக்காங்க. அதுக்கப்புறம் இன்னொரு வெப் சீரிஸ் ஏதோ ஷூட்டிங்னு சொன்னாங்க. ஆனா வருத்தம் இருக்கா? வருத்தம்லாம் இல்ல, இருந்திருந்தா நல்லா இருக்கும். ஏன்னா இப்ப இங்க எல்லாரும் இருக்கோம். இந்த சக்சஸ் மீட்ல அவங்களுமே இந்த ஸ்டேஜ் ஸ்டார்ட் பண்ணியிருந்தா எங்களுக்கும் பெரிய சந்தோஷமா இருந்திருக்கும். வருத்தம்லாம் இல்லை, ஸ்டில் நாங்க எல்லாம் ஒரே டீம் தான். இப்ப வரைக்குமே அப்படி வருத்தம்னா இதுக்கப்புறம் நம்ம எங்கேயுமே அவங்க மென்ஷன் அப்படிலாம் கிடையாது. எதுவுமே வருத்தங்களுக்காகலாம் இங்க எதுவுமே எல்லாமே கிடையாது. ஏன்னா இது எல்லாமே டீமா ஸ்டார்ட் பண்ண கூட அவங்களுக்கு இதான் ஃபர்ஸ்ட் படம்ன்றப்போ அவங்க இன்னும் டச் தான் இருக்காங்க. ஸோ அவங்க வந்திருந்தா இன்னும் கொஞ்சம் ஸ்கிரீன் கொஞ்சம் இன்க்ரீஸ் ஆயிருக்கும். அந்த மூவியை பத்தி பேசினா இன்னும் கொஞ்சம் மக்கள் வந்திருப்பாங்க. நான் ஆக்சுவலா வந்து நாங்க டேட் ஃபிக்ஸ் பண்ணது 15 தான் பிளான் பண்ணிட்டோம். ஸோ 15 அன்னைக்கு எல்லாமே ப்ரொமோஷனுக்கு அவைலபிளா தான் இருந்தாங்க. ஸோ நம்ம பிவிஆர் மேலாம் தான் சொன்னாங்க 15th பண்ணா உங்களுக்கு ரன் பண்றது கஷ்டம், அடுத்த வாரம் படம் வருது. 29th நல்ல டேட் கொடுத்ததே அவங்க தான். ஸோ அதனாலதான் அவங்களுக்கு நான் தேங்க்ஸ் சொன்னேன். ஸோ 29th வந்ததுனால தான் எங்க படம் செகண்ட் வீக் கண்டினியூ ஆகுது. ஸோ இதுதான் ரீசன். அது எல்லாமே 15th பிளான் பண்ணதுனால அவங்க 15th பேஸ் பண்ணி ப்ரொமோஷன் இருந்தாங்க. அவங்க என்ன கேட்டாங்க 15th பிறகு நாங்கள் பெங்களூர் ஒரு படத்துக்கு போறோம்னு ஒரு 2-3 பேர் சொன்னாங்க. கோபி சுதாகரா இருக்கட்டும், விஜய் அவங்களா இருக்கட்டும். ஸோ இதுதான் பிளான். ஒரு சில ஸ்கிரீனிங்ல வந்து மல்டிபிள் ஸ்கிரீன்ஸ் இருக்கும். பிவிஆர் மாதிரி மல்டிபிள் ஸ்கிரீன்ல வந்து ஸ்டார் காஸ்ட் இல்லாத மூவியை வந்து ப்ராசஸ் பண்ண மாட்டுக்கிறாங்க, 10 பேரா வராங்க, அதனால வேஸ்ட்னு ஒரு சில பேர் வந்து ஒரு சில தேட்டர்ஸ் ஓனரும் சொல்றாங்க, ஒரு சில தேட்டர்ல ஒர்க் பண்ணவங்களும் சொல்றாங்க. ஸோ பிவிஆரோட சப்போர்ட் எப்படி இருக்கு உங்களுக்கு? அதான் இப்ப மீனா மேம், நான் சரி இதுக்கப்புறம் நான் பேசும்போது தேங்க்ஸ் சொல்லி நீங்க கேட்டனால ஸோ ரொம்ப தேங்க்யூ மேம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் இந்த மாதிரி ஒரு சின்ன படத்துக்கு வந்து எல்லாருக்குமே இந்த ரெமோ படத்துல சொல்ற மாதிரியே சத்தியம் தியேட்டர்ல ஒரு பேனர் வைக்கணும் அப்படிங்கிறது வந்து எல்லாருக்கும் ஒரு பெரிய ஆசையா இருக்கும். இந்த படத்துக்கு அது வந்து நடந்தது. எங்க ப்ரொடியூசருக்கும் மீனா மேமுக்கும் தான் அதுக்கு தேங்க்ஸ் சொல்லணும். ஸோ பிவிஆரோட சப்போர்ட் வந்து இந்த படத்துக்கு ஃபர்ஸ்ட்ல இருந்து நாங்க ஃபர்ஸ்டே எல்லாருமே டீமா இங்கே தான் படம் பார்த்தோம். ரிலீஸ் ஆன இதே ஸ்கிரீன்ல இப்போ சக்சஸ் மீட் வைக்கிற அளவுக்கு எங்களுக்கு இந்த ஸ்பேஸ் கொடுத்துருக்காங்கன்னா பிவிஆர் அவங்களுக்குமே ஒரு மிகப்பெரிய நன்றி. அவங்களுமே படம் நல்லா போகுதுன்றனால தான் செகண்ட் வீக்கும் எக்ஸ்டெண்ட் பண்ணியிருக்காங்க. மங்களமா வந்திருக்கீங்க, சக்சஸ் மீட்டுக்காக மங்களமா வந்தீங்களா இல்லாட்டி? நான் எப்போதுமே மங்களமா தான் இருக்கேன். அதான் இந்த சக்சஸ் பத்தி ஃபர்ஸ்டே நான் பிரஸ் மீட்ல கேட்டேன் சார். இந்த 100 கோடி 2 நாள்ல வந்து 100 கோடி சக்சஸ், 50 கோடி சக்சஸ் ப்ரமோஷன் பண்றாங்க, அந்த மாதிரியான ஒரு சக்சஸா இல்லாட்டி வந்து இது எப்பேற்பட்ட சக்சஸ்? கொஞ்சம் நீங்க சொன்னீங்களா கரெக்டா இருக்கும். இல்ல எனக்கு ஒரு படத்தை விட்டுருங்க. அதான் ரமேஷ் சொன்ன மாதிரி இது ரிலீஸ் ஆனாலே ஒரு பெரிய வெற்றி அப்படிங்கிற மாதிரிதான் எங்களோட இது இருந்துச்சு. பட் நாங்க தியேட்டர்ல ரெஸ்பான்ஸ் பார்க்கும்போது ஆடியன்ஸ் அதை என்ஜாய் பண்றதுதான் எங்களுக்கு பெரிய சக்சஸ். ஸோ இன்கம்னால சக்சஸ் இல்ல அப்படி நான் சொல்லவே இல்லையே. அது நான் சொல்லக்கூடாது, அது ப்ரொடியூசர் சொல்லுவாங்க. நான் படத்துல நடிக்கிறதோட சரி, எனக்கு அதை பத்தி எனக்கு தெரியவே தெரியாது. ஸோ என்னோட சக்சஸ் என்னன்னா, எங்களுக்கு சக்சஸ் என்னன்னா ஆடியன்ஸ் ரெஸ்பான்ஸ் தான் எங்களுக்கு சக்சஸ். ஸோ அது எங்களுக்கு திருப்தியா இருந்துச்சு. ஓகே.